விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அன்னைக்கு அவர் காப்பாற்றி விட்டது அதிமுகவும் பாஜகவும். மார்ச் செகண்ட் வீக் வரைக்குமா இந்த பிரச்சனை நீளும். ஜனநாயகன் பராசக்தி பயங்கரம், ஐயோயோ ஐயோயோயோ ஐயோயோ மொழி ஐயோயோ அழுகிறேன் போடுங்க. நாங்கள் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம். தீ பரவட்டும், நீதி பரவட்டும் மாற்றினாங்க. ஆனால் எவன் கொடுத்த ஐடியான்னு தெரியல. அவன் ரிவைஸ் கமிட்டி போட போகிறேன்னு சொல்கிறான், கோர்ட்டுக்கு போகிறான். அவன் ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சா? விஜய் ஒரு 10 சொல்லுவார், தமிழன் தானே, எவ்வளோ நலன்னு கேட்பார். இவ்வளோ அந்த கூட்டத்திற்கு வர வைத்து என் வாயாலே பேச வைத்து மாபெரும் சதி நடக்க இருந்தது. இல்லைங்க, எங்களை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணோம். ஏன்? பொங்கலுக்கு முன்னாடி பண்ணால் தான் கல்லா கட்ட முடியும். நீ கல்லா கட்டுறதுக்கு தான் நாங்கள் ஹைகோர்ட்டை வச்சு நடத்தினுக்கிறோமா? நேற்று டெல்லியில் கூட்டு போய் செவுலில் விட்டு ஒழுங்காக திமுக கூட தான் கூட்டணி கம்முன்னு பொத்திக்கிட்டு இருக்கணும். சமூக வலைதளங்களில் போடக்கூடாது 3 தடவை சொல்லிட்டாங்க. இப்போ திருமாவளவன் சொல்லும்பொழுது திருமாவளவன் சொல்கிறது என்ன? திருமாவளவனும் இதுவே சாசனம், இதுவே களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் சார் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு 2ஆம் கட்ட விசாரணை தாவக தலைவர் விஜய் அவர்களுக்கு பொங்கல் பண்டிகைலாம் கொண்டாட்டு போய்கிறாப்புல. ஆமாம் சார், பொங்கல் முடிச்சுட்டு காரணம் கேட்டு அதுக்கு போகல. அப்புறம் இன்னைக்கு 2ஆம் கட்ட போயிருக்காங்க. கண்டிப்பாக குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் தான் இருக்குது, சேர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இன்றைக்கி பேச பொருளாக இருக்குது. இன்றைக்கி இப்போ புதுசாக அடிஷ்னலாக விஜய்க்கு ஃபண்டு வெளிலேருந்து ஃபாரின்லேருந்து தான் வந்ததா ஒரு கணக்கு. இங்கே கரூர் சம்பவத்தில் இறந்து போனவங்களுக்கு யார் பணத்தை கொடுத்தீங்க, பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேள்விகள்லாம் கேட்கப்பட்டதாக தெரியுது. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் பல விஷயங்கள் அவருக்கு நடந்தது. அன்றைக்கி அவர் காப்பாற்றி விட்டது அதிமுகவும் பாஜகவும். அவர் கொலை குற்றவாளி ரேஞ்சுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அன்றைக்கி நான் விஜய் என்ன தப்பு பண்ணார்? உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா இந்த 41 உயிரிழப்புக்கு அப்படின்னு மேட்டரை திருப்பி விட்டது. அன்றைக்கி துணையாக நின்றது எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் பாஜக தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும். அதில் கிடைச்ச கேப்பில் இவர் அந்த 1 மாதம் கூட தரலாம் ஓடிப்பிட்டான். அவர் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, கூட்டணி வர்றதுலாம். அதுக்கு பிறகு சிபிஐ விசாரணை கேட்குறாரு. அதுக்கு பிறகு காட்சிகள் மாறுது, சிபிஐ விசாரணை கிடைக்குது. சட்ட பிரச்சனையில் சட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய கட்சி திமுக தான். அவ்வளோ பிரச்சனைகள் இடி ரைடு அதெல்லாம் எல்லாத்தையுமே இது பண்ணி சட்ட ரீதியாக அதில் உள்ள சந்து பந்தில் நுழைஞ்சி இன்றைக்கும் கண்ணில் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட திமுகவே மிரண்டு போகிற அளவுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு. திமுக நியமித்த ஒரு நபர் ஆணையம், அந்த கோர்ட்டு மூலிமா பெறப்பட்ட எஸ்ஐடி, அதிகாரிகள் கொடுத்த பேட்டி எல்லாமே மாற்றப்பட்டது, கண்டிக்கப்பட்டது, விளக்கம் கேட்டாங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கெல்லாம். இவ்வளோ பிரச்சனை நடந்து விஜய் சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. நீதி வென்றது அப்படின்னு ஒரு பேட்டி. நீதி வெல்லும் கொடுத்தாரா? இப்போ மட்டும் என்ன பிரச்சனை? சிபிஐ விசாரணைன்னா என்ன? அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்றதை எல்லாரையும் தான் கேட்பாங்க. டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், அப்போதைய லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, இப்பொழுது டிஜிபி ஆர்ம்டு போலீஸ், அவரையும் விசாரணை கூப்பிட்டாங்களா இல்லையா? நாளைக்கு செந்தில் பாலாஜியும் கூப்பிடுவாங்க. எல்லாரையும் தான் விசாரணை கூப்பிடுவாங்க. நேரடியாக விசாரணை நடத்துகிறாங்க. விசாரணை நடத்தின கேப்பில் அது ஜல்லிக்கட்டை வேறு பார்த்துட்டு போய்க்கிறாங்க கரூரில். இந்த மாதிரி எல்லா இதுவும் தான் நடக்கும். அப்போ இவரை கூப்பிட்றது மட்டும் இவருக்கு பிரச்சனை ஆகுதுன்னு இந்த ஊடகங்களில் என்ன வேணால் உருட்டுவாங்க. வெளிநாட்டிலிருந்து பணம் வந்தது எப்படி, இந்த மிஷினரிகள் மூலமாக தான் பணம் வருகிறதாமே, இவங்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தது எந்த காசில்? 20 லட்ச ரூபா ஒருத்த ஆன்லைனில் போடுறான் அப்படின்னா அந்த காசு எப்படிப்பட்ட காசாக இருக்கும்? விஜயுடைய சொந்த காசாக தான் இருக்கும். இந்த மறைச்சிக்கிட்டா போடுவாங்க. கருப்பு பணமாக கொண்டு போய் நைட்டாக வீட்டில் கொடுத்துரு, லிக்விட் கேஷாக கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் இவனுங்க உருட்டுறது. இந்த உருட்டில் ஒரு பெரிய உருட்டு, செம்ம காமெடி உருட்டுக்குது. பிப்ரவரிக்குள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாவிட்டால் தேர்தல் முடிந்து தான் ரிலீஸ் ஆகும். ஏனென்றால் பிப்ரவரிக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு வந்துடும். தேர்தல் அறிவிப்பு எப்போவுமே ஒரு 40 நாளைக்கு முன்னாடி தான் அறிவிப்பாங்க. மார்ச் செகண்ட் வீக்கில் அறிவிப்பாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி தேர்தல் அப்படின்னா ஒரு 40 நாள் இருக்கும். இப்படி தான் அறிவிப்பாங்க. மார்ச் செகண்ட் வீக் வரைக்குமா இந்த பிரச்சனை நீளும். ஜனநாயகன் இப்போவே அந்த மேட்டரை முடிச்சு விட்டுடலாம். இதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுங்க தான் ஆர்டர் இஷ்டத்துக்கு ஆர்டர் முட்டாள்தனமாக பேசத்தானே. செங்கோட்டையன் சொன்னாராம் இதை பற்றி பேசும்போது, அமித்ஷா பழக்கம், நான் பேசுகிறேன், இந்த இதுவும் சென்சார் போர்டுக்கும் பேசுகிறேன், சம்மன் மேட்டரும் பேசுகிறேன். நான் எல்லாம் அப்படி பார்த்தாங்களாம். நீ கொஞ்சம் வெளியே இருங்க, நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படின்னு.
இதுதான் மூடர்களின் கூடாரன்னுவாங்கல்ல, அது மாதிரி. எதை எப்படி முடிக்கணும்னு தெரியாது. அதில் கை வந்த பிஹெச்டி வாங்கினவங்க திமுககாரங்க தான். எங்கே யாரை வச்சு முடிச்சா மேட்டர் முடியுமோ அதை முடிச்சுடுவாங்க. இதுங்க சிக்கலாக்கிறது. இப்போ பராசக்தி படம், ஜனநாயகன் படம் ரெண்டும் ரிலீஸ். பராசக்தி பயங்கரம், ஐயோயோ ஐயோயோயோ ஐயோயோ மொழி, ஐயோயோ ஐயோயோ அப்படி இப்படின்னாங்க. நான்லாம் கூட பயந்துட்டாங்க, பயங்கரமாக கற்றுக்குறாங்க போல். ஐயோ, அவங்களுக்கும் பிரச்சனை வருது. சென்சார் போர்டு ரிவைஸ் கமிட்டி போட்டு சில இதெல்லாம் மாற்றணுன்றாங்க. அவங்க பொத்திக்கின்னு ஐயோயோ ஐயோயோலாம் வெளியில் தான். தலைவரை போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம். தீ பரவட்டும், நீதி பரவட்டும் மாற்றிக்கிறாங்க. அது இதெல்லாம் மாற்றிக்கிட்டு கட் பண்ணுவோம். சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கின்னு வந்து படத்தை வெளியிட்டாங்க. படம் பனால். நீ அதே ரிவைஸ் கமிட்டி தான் போடுறான். நீ என்ன பண்ணணும்? தலைவரை போடுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், 9ஆம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் கட் பண்ணணும், பண்ணிக்கலாங்க, நான் என்ன பண்ணுறோம் பார்த்து. யாரை பிடிக்கணும் முடிச்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, அட 9ஆம் தேதி இல்லை, 10ஆம் தேதி இல்லை, 11ஆம் தேதி இல்லை, 12ஆம் தேதியாவது வெளியிடா, என்ன கெட்டு போச்சு. ஆனால் எவன் கொடுத்த ஐடியான்னு தெரில. அவன் ரிவைஸ் கமிட்டி போட போகிறேன்னு சொல்கிறான், கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவன் ஈகோவை டச் பண்ண மாதிரி ஆயிடுச்சா. அவன் என்ன சொல்லிட்டான், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு வரோம், நாங்கள் சர்டிஃபிகேட் தர மாட்டோம்னு சொன்னோமா, இல்லை படத்துக்கு தடை விதிச்சோமா, ரிவைஸ் கமிட்டி போட போகிறோம்னு. அது எங்கள் ப்ரொசீஜரில் ஒன்று. ரிவைஸ் கமிட்டி போட்டு இந்த காட்சி நீக்கி இந்த இதை தூக்குன்னா, இல்லைங்க இதை நீக்க முடியாது, வேணா மாற்றி அமைக்கிறோம், இதை நாங்கள் கட் பண்ணிக்கிறோம், இதை இப்படி பண்ணுறோம் அப்படின்னு முடிஞ்சிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்க போகிறீங்க, அவ்வளோதானே. இவங்க வந்து கோர்ட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எங்களை வந்து உடனே சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொல்லி நாளைக்கு வழக்கு வந்தால் யார் ஏற்றுக்கிறது பொறுப்பு அப்படின்னோடனே, அதையும் மீறி ஜட்ஜம்மா கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு உடனே அவங்க அப்பீலுக்கு போகிறாங்க. இப்போ கோர்ட்டு நடைமுறைன்னு வந்தால் இதான் நடக்கும். இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே வீடு பிரச்சனை, சொந்த பந்தங்களை வச்சுக்கிட்டு பேசிக்கின்னு, இந்த பாட்டு உனக்கு, இந்த பாட்டு எனக்குன்னா வேலை முடிஞ்சிடும். கோர்ட்டுக்கு போனால் ஒவ்வொரு இயரிங்கும் போய்கினே இருக்கணும். பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில் பலருக்கு நடந்திருக்கு. விஜய் ஒரு 10ல் சொல்லுவார், தமிழன் தானே, ஆமாம் சார், எவ்வளோ நிலன்னு கேட்பார், இவ்வளோ. நீங்கள் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ. போக்குவரத்து எல்லாம் சேர்த்தா இவ்வளோ. ஏயா இதுக்கு நீங்களே பிரிச்சிக்கலாமே அவங்களுக்கு உள்ள, இவ்வளோ செலவு பண்ணி எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஐயோ ரொம்ப நல்லதாக போச்சுன்னு போவாங்க. அது பழைய எம்ஜிஆர் படம் பாசம், இது நீதிக்கு பின் பாசத்துலேருந்து உருவுனது. அது எம்ஜிஆர் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் அந்த வேலையை தானே பண்ணணும். பண்ணியிருந்தால் படம் வெளியாகிருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கோர்ட்டுக்கு போனோன்னா அவன் பெஞ்சுக்கு போயிட்டான். பெஞ்சுக்கு போனோன்னா நீ கோர்ட்டுக்கு வந்துட்டல, நானும் கோர்ட்டுக்கு போகிறேன், நீ தீர்ப்பு வாங்கிட்டல, நான் அதை எதிர்த்து போகிறேன். அவர்கிட்ட போனோம். அவர் என்ன சொன்னார், என்னப்பா பிரச்சனை, ஏன் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, என்னப்பா சர்டிஃபிகேட் கொடுக்குறா பிரச்சனை, ரிவைஸ் கமிட்டி போட்டிருக்காங்க, பார்த்துட்டு நாங்கள் பண்ணிடுறோம். அப்புறம் நாங்கள் பிரச்சனை, ரிவைஸ் கமிட்டி போடுறாங்க, என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும். ஏன் பொங்கலுக்கு முன்னாடி பண்ணால் தான் கல்லா கட்ட முடியும், நீ கல்லா கட்டுறதுக்கு தான் நாங்கள் ஹைகோர்ட்டை வச்சு நடத்தினுக்கிறோமா, ஓயாகம்னு அப்படின்ட்டாப்புல. அது எது ப்ரொசீஜர்னாவோ அதான். 21ஆம் தேதி தான் ஹியரிங்னு அனுப்பிச்சுட்டாப்புல, கரெக்டாக. அப்போது அது கம்னு என்ன பண்ணியிருக்கணும், சென்சார் போர்டில் போய், சார் நம்மளுக்குள்ளே அமுகப்பெல்லாம் முடிச்சிக்கலாம், ரிவைஸ் கமிட்டி போடுங்க சார், நாங்கள் வந்து என்ன நீக்கணுமோ நீக்கிறோம், நம்ம சமாதானமாக போகணும், நம்ம கோர்ட்டில் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிடலாம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்னப்பா சமாதானமாக போயிட்டீங்கன்னா போயிட்டோம், ரைட்டு விடு, தள்ளுபடி கேஸ் முடிஞ்சிச்சா, படத்தை ஒரு 21 தேதியில் கூட ரிலீஸ் பண்ணிடலாம். அது முன்னாடியே சரி. இதை வந்து பொலிட்டிக்கல் பிஜேபியில் ஆக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பேசும்போது பிஜேபி சொல்லி தான் விஜய் கட்சி தொடங்கினாரு, பண்ணிட்டு நிறையா வருது, இல்லை என்டிவி கூட்டணிக்கு விஜய் கூப்பிட்றேன்னா. பட் ஆனால் இந்த ஜனநாயக படத்துக்கும் சரி சொல்லி விஜய் என் கட்சி ஆரம்பிக்கும். இந்த சிபிஐ இல்லை சார், இதை பேசுபொருள் இப்போ திருமாவளவன் சொல்லும்பொழுது, திருமாவளவன் சொல்கிறது என்ன, திருமாவளவனும் இதுவே சாசனம், இதுவே திருமாவளவன் கார் டயர் பஞ்சரானா கூட சனாதனம் ஆர்எஸ்எஸ் சதின்னு சொல்லுங்கிறாரு. ஒரு வக்கீல் பாவம் அவன் வாட்டில் பைக்கில் போகிறான், பின்னாடி போய் இடிச்சிட்டு ஸ்பீடு பிரேக்கில் வண்டி ஏறி இறங்கும்ல, இறங்கும் போது எனக்கு என்னென்னு விட்டாப்புல, அந்த வண்டியில் தட்டிச்சு, வக்கீல் வண்டியில். வக்கீலோ இல்லை அவங்க அக்காவுக்கு இது ஏதோ வந்தவன் முன்னாள் வக்கீல் திரும்பி பார்க்குறான், நான் பார்த்து வர மாட்டேன்னு கேட்குறான். அங்கே ஏதோ சொல்கிறாங்க, வண்டியை விட்டு இறங்கி கிட்டே போகிறான், பார்த்தா தலைவர், ஐயோ தலைவர் சாரிங்கன்னு சொல்லிட்டு வந்து வண்டியை எடுக்கிறான். காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும். வண்டி எடுக்கிறவன திட்டி வண்டியை தள்ளி விடுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர் எதில் நடக்கும், அடங்க மறு அத்துமீறுன்னு இன்னும் இது கிடையாது, லைட்டாக தான் தட்டினாங்கலாம் பேசினவர் இவர். கட்சியில் இதெல்லாம் பெரிய பிரச்சனை பெருசாகுதுன்னொன்னா இது ஆர்எஸ்எஸ் சதின்ட்டாப்புல, தெரியுதா. அப்போ திருமாவளவன்லாம் போய் தூக்கிட்டு வரீங்க. இல்லை சார், அவர் சொல்லும்போது விஜய் சீமான் 2 பேரும் பிஜேபியோட 2 பிள்ளைகள் அப்படின்னு அப்படிதான் சொல்லுவார். தொடர்ந்து பிஜேபி கட்டுப்பாடில் தான் விஜய் இருக்கிறாரு. பட் ஆராசாவை மடக்கி ஒரு அம்மா கேள்வி கேட்டுச்சு, ஆராசாவால் பேச முடியும்.
அந்த அம்மாவை இப்போ பிஜேபி பி டீம்ட்டானுங்க லேட்டஸ்ட்டாக. இவங்க யார், இவங்க வந்து இவர்கள் வந்தால் அப்படியே இது டெல்லியில் இவங்க போய் காலில் விழுந்து கை கோத்துக்கெல்லாம் வெளியே தெரியாது. அப்போ பிஜேபி பி டீம் அதுனா ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து நாணயம் வெளியிட்டாங்கல்ல, டிஎம்கே கலைஞர் நாணயம், அது என்ன டீம்மு? அதுக்கே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு திருமாவளவன். இப்போ அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அப்போ நீங்கள் உடைச்சா மண் குடம், மதம் உடைச்சா பொன் குடமா? விஜய் ஃபங்க்ஷனுக்கு விஜய் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாரு, இல்லை நீங்கள் வெளியிடுறீங்க, விஜய் வாங்கிக்கிறாரு. அம்பேத்கருடைய வாழ்க்கை சம்பந்தமான கட்டுரைகளுடைய தொகுப்பு. இதில் என்ன குடிமூழ்கி போயிட போகுது? விஜய் கூட 2 மணி நேரம் மேடையில் உட்கார்றதுனால உங்கள் அரசியல் வாழ்க்கையே போயிடுமா? நீங்கள் தாவேக்க போயிடுவீங்களா? ஏன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல? திமுகவுடைய மிரட்டல் தானே, உண்டா இல்லையா? என்னன்னா உருட்டினார், அதுக்கு ஞாபகம் இருக்கா? என்னை அந்த கூட்டத்திற்கு வர வைத்து என் வாயாலே பேச வைத்து மாபெரும் சதி நடக்க இருந்தது, கடைசி நேரத்தில் கண்டுபிடித்து சொன்னதால் நான் வந்து போகல, இப்படிலாம் உருட்டினாரா இல்லையா? அப்புறம் என்னங்க திருமாவளவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் என்ன பண்ணணும்னு திமுக தான் தீர்மானிக்குது. அவர் கட்சியில் யார் இருக்கணும்னு திமுக தான் தீர்மானிக்குது. அதை வச்சு என்ன பண்ணார்? இன்னைக்கு காங்கிரஸ்காரன் கேட்குறான், யாரையா கட்சி விட்டுக்கிறாங்களா? நேற்று டெல்லியில் கூட்டு போய் செவுலில் விட்டு ஒழுங்காக இப்போ திமுக கூட தான் கூட்டணி கம்முன்னு பொத்திக்கிட்டு இருக்கணும், சமூக வலைதளங்களில் போடக்கூடாதுன்னு 3 தடவை சொல்லிட்டாங்க. கார்கே சொல்லிட்டாரு, கேசி வேணுகோபால் சொல்லிட்டாரு. சரிங்க தலைவர்ன்ட்டு வந்தோன்னா காலையில் முதல் வேலையை எழுந்திரிச்சு ட்வீட் போடுறான், கூட்டணி ஆட்சி இப்படி தானே. உண்டா இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்களா காங்கிரஸு? திருமாவளவன் மன்னனை இளைச்சவரா? அதை ஒரிஜினா தொட்டி விட்டீங்க. அவருக்கு மட்டும் என்ன சொன்னார்? இதே கோரிக்கை தானே அவரும் சொன்னார். ஏங்க அதை ஒரிஜினா வெளியே அமிச்சிங்க? என்னன்னா திருமாவளவன் இளைச்சவர், அவரை மிரட்டலாம். அதிகப்படியாக போனால் ஒன்றே கட்சி விட்டு அமிச்சிடும்னு மிரட்டலாம். ஏன்னா பாரு, ஆலு சானவாஸ், வன்னியரசு எல்லா எம்எல்ஏக்களும் என்கிட்ட தாங்கிறாங்க. எம்பி ரவிக்குமார் என்கிட்ட தாங்க. ஓகே, உங்களை நாங்கள் வெளியில் தோற்றிட்டோம் வச்சுக்கிங்க, 30 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியே உங்கள்கிட்ட கிடையாது. நீங்களும் ஆதவர்ஜினாவும் போய் ஒரு தனி கட்சி தொடங்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்கன்னு? ஐயோ தம்பி அமுச்சு விட்றன்ட்டு, தம்பி போயிட்டு வாடா தம்பி, எங்கே இருந்தாலும் நல்லாரு அப்படின்ட்டு ஓட்டினார் வந்து திரும்ப. அதான் நடந்தது. அப்புறம் அவர் போய் சொல்கிறாருலாம் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாங்களோ அது சொல்லுவார். எஸ்ஐஆரை திமுக கடுமையாக எதிர்த்தது. எஸ்ஐஆர் பணிகள் நடந்தோன்னே எல்லாருமே நம்ம பல தடவை பேசிட்டோம், ஒன்றுமே இல்லை எஸ்ஐஆரில், அது ஒரு தேர்தல் நடைமுறைன்னு. எல்லாம் முடிஞ்சு நீக்கப்பட்டவர்கள் பட்டியலாம் வந்துச்சு. யார் அது? திமுக கம்முன்னு பொத்திக்கிட்டு இருந்தது தெரியுமா? ஒரு அறிக்கை வந்துச்சா முதல்வர்கிட்ட இருந்து? யாருமே பேசலை. பேசின ஒரே ஆள் யார்? திருமாவளவன். பூர்வ குடிகள்லாம் நீக்கிட்டாங்க. 67 லட்சம் பேரும் பூர்வ குடிகள்ன்ட்டாப்புல, 97 லட்சம் பேரும். 97 எப்படி சொன்னாரா இல்லையா? இதுதான் திருமா. அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பெருசாக சீரியஸாக எடுத்துகிட்டுலாம் வந்து இது பண்ணாதீங்க. ஒரு ஜனநாயகன் படம் வரலன்னு ஒட்டுமொத்த கட்சியை 1.5 மாதமாக வீட்டில் உட்காந்துக்குதுல்ல. இவர்கள் தான் குற்றவாளி, அவர்கள் தான் குற்றவாளின்றதுலாம். இல்லை, இப்போ பக்கத்து மாநிலத்தை அல்லு அர்ஜுனாலாம் கைது பண்ண மாதிரி ஒரு நாள் சிறை. ஏன் ஒரு ஹைவேஸில் 2ஆக பிரிச்சிங்க? அந்த ஒரு பாதியை தட்டி வச்சு அரைச்சிங்க. கிடுக்கி பிடி கேள்விகள். விஜயன் கூப்பிட்டாங்க, அவர் எப்படி கேவிஎன்னோட சேர்ந்து இந்த படத்தை எடுக்கிறாரு.